இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, அவமானம். இது இந்த சொல்ல கேட்டாலே யாருக்குமே பிடிக்காது. ஆனாலும் அவமானம், இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த அவமானம் ஏற்படாமல் இருக்காது. ஆனால் இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த அவமானம் ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒன்று. ஏன்னா இவனை ஒரு படியிலிருந்து மேலே படிக்கு தூக்கி விடக்கூடியது இந்த அவமானம் தான். ஒரு மனுஷன் அவமானப்பட்டான் அப்படின்னா அவனோட ஒவ்வொரு அணுக்களும் அடுத்த படியை நோக்கி போகிறதுக்கு முன்னேறும். அவமானப்பட்டுட்டு துவண்டு கிடக்கிற மனுஷங்கள் யாரும் இன்னும் முன்னேற முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில் உச்சத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவமானப்படியை ஏறித்தான் வந்திருப்பாங்க. அதனால் அவமானங்கள் நம்ம யோசிக்க தகுந்தது. அதை யாரும் வெறுக்க வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இந்த அவமானம் வரத்தான் செய்யும். குறிப்பாக பெண்களுக்கு. ஆண்களுக்கு வரும், ஆனால் அவங்க அதை மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு வர்ற அவமானங்கள் அவங்கள ரொம்ப கீழே அடித்து தாழ்த்தி போட்ட மாதிரி போட்டுரும். ஆனால் அதையும் மீறிட்டு சில பெண்கள் மேலே வர்றாங்க, வசத்துக்கு வர்றாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த காலத்து பெண்களுடைய அவமானங்கள் வேறு, அந்த காலத்து பெண்களோட அவமானங்கள் வேறு. அதாவது 50-60 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு அவமானம் வெளியில் வராது, வீட்டுக்குள்ளே தான் வரும். ஏன்னா மாமனார் அவமானப்படுத்துவார், மாமியார் அவமானப்படுத்துவாங்க, சம்மந்தி நாத்தினால் அவமானப்படுத்துவாங்க, மெயினாக புருஷன். இவ்வளோ பேரும் அவமானப்படுத்தும் போது இந்த பிள்ளைகள் நிச்சயமாக அந்த தாயை மதிக்காது. ஓரளவுக்கு அந்த தாய் உணவு தாரா, நம்மளை கவனிச்சுக்கிறா அப்படிங்கிறதுனால ஒரு அட்டாச்சோடு இருக்கும். சின்ன பிள்ளையில வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகள் தாய் மேலே அவமானம் இருக்கான்னு, தாய் மேலே ஒரு மதிப்பு இருக்கான்னா இருக்காது. பாசம் ஒரு வேளை இருக்கும், ஆனால் மதிப்பு இருக்காது. ஒரு வீட்டில் இந்த காலத்தில் மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்வாங்க. சிலவங்க தனித்து வாழும்போதே குறைஞ்சது ஒரு 10 பேராவது இருப்பாங்க. அப்படி 10 பேர் இருந்தாலுமே அதில் அவமானப்படுத்தப்பட்டது யார் அப்படின்னா அந்த வீட்டில் வாழ வந்த பெண்ணாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி போகிற பிள்ளைங்க இப்படியா இருக்கும். குறைஞ்சபட்சம் அந்த வீட்டில் உள்ள பாட்டியாக தான் அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. யாராவது பெண்கள் அந்த வீட்டோட அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த காலத்து மாதிரி கிடையாது. இந்த காலத்தில் வெளியில் அவமானப்படுறாங்க, அது வெளியே அது கடந்து போகுது. அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் தன் சுய வீட்லேயே தன்னை சார்ந்தவங்களாலேயே அவமானப்பட்டாங்க. இப்போது எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப ரேரான வாழ்க்கை. ஏன்னா எப்படித்தான் அவங்க வாழ்ந்தாங்களோ அப்படின்னு தெரியாது. ஏன்னா 2 பேர்த்துக்கும் எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, ஒரு பாசம், ஒரு நேசம் அந்த மாதிரி கிடையாது. எப்படியோ கல்யாணம் பண்ணி அந்த காலத்தில் பெரியவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு எங்கள் அப்பாக்கிட்ட. எங்களுக்கு அது நல்லா தெரியும் எதுக்கு எங்கள் அம்மா தாழ்ந்து போச்சு அப்படின்னா, நாங்கள் எங்கள் அம்மா மொத்தம் பெற்றது 10 பிள்ளைங்க பெற்றிருக்காங்க. அந்த 10 பிள்ளைங்களில் அந்த காலத்து மருத்துவ வசதி இல்லாமலேயே 6 பிள்ளைங்க இறந்து போயிட்டு, எஞ்சியது நாங்கள் 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்களுக்கும் ஒரு நேரத்துக்கு 4 தட்டு வைக்கணும். மதியானம் 4, ராத்திரி 4. எங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் 12 தட்டில் சாப்பாடு வைக்கணும். அது மாதிரி எங்கள் அப்பா அம்மா. அப்படி பார்த்துக்கோங்களேன். 12 ஒரு 6 சேர்த்துக்கோங்க, எத்தனை வரணும்? 18 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வேளை எங்கள் அம்மா சமைக்கலைன்னா அந்த வீடே அசையவே செய்யாது. 2வது இன்னொன்று, எங்கள் அம்மாவுக்கு பின்பலம் எதுவுமே கிடையாது. அதாவது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாருமே எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் கிடையாது. சொல்லப்போனால் அந்த வீட்டில் போய் எங்கள் அம்மா ஒரு 2 நாள் தங்கி சாப்பிட முடியாது. வருஷத்துக்கு ஒருக்க எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அம்மா ஊர் கம்பம், அதாவது தேனிக்கு அங்கிட்டு இருக்குது, தேனி மாவட்டம் கம்பம். அங்கே பஸ்ஸில் காலையில் புறப்பட்டோம்னா நைட்டு தான் போக முடியும். அங்கே போனாலும் எங்களை கூப்பிட்டு வாங்கன்னு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இருக்காங்க மாமாமார் 3 பேர் இருந்தாங்க, சித்திமார் 2 பேர் இருந்தாங்க. எல்லாருமே அவரவர் பொழப்பை பார்த்துட்டு அன்றாடமே அவங்களுக்கு உழைக்கிறது இதாக இருந்தது. இதில் விருந்துக்கு யாரையாவது கூப்பிட்டு
இப்போது நாங்கள் போனோம்னா நாங்கள் பிள்ளைங்க 4 பேர், எங்கள் அம்மா ஒன்று 5 5 பேருக்கும் ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு கொடுக்கணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு பிள்ளை ஏன்னா எந்த விதமான ஒரு இந்த காலத்தில் மாதிரி கிரைண்டரோ ஒரு மிக்சியோ இல்லாத காலம். விறகடுப்பில் தான் பண்ணுவாங்க, ஒரு நேரம் தான் பண்ணுவாங்க. அதைத்தான் ஃபுல்லாக வச்சுட்டு சாப்பிடணும். பெரும்பாலும் அந்த வீடுகளில் வந்து சில சமயங்களில் உணவு இருக்காத போது கடையில் தான் இந்த ஏலக்கிழங்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கி அவிச்சு காப்பி போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்துருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். அவமானப்பட்டது அங்கே எங்கள் அம்மா பிறந்த வீட்டுக்கும் போய் பிள்ளைகளை கவனிக்கலை அப்படின்னு அவங்ககிட்ட அவமானப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இல்லாத கூறு எங்களை கவனிக்க முடியல. அதை விட்டு நழுவி போகும்போது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்னா இவங்க வந்து புருஷன்ட்டு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்காண்டி அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கேயும் அவங்கள கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு வந்து அம்மா உண்டு, அப்பா கிடையாது. அம்மாவே பிள்ளைங்க தயவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒவ்வொரு நாள் இருந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் வயசு ரொம்ப ஆயிட்டு. பெரும்பான்மையில் அவங்க வந்து ஒரு நல்ல வேலை பார்த்தோம், ஒரு நல்ல இது பண்ணோம் அப்படின்னு கிடையாது. அவரவர் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு ஒரு நிலையில்லாத ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க. அதனால் எங்கள் அம்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போனாலுமே 2 நாளைக்கு மேலே எங்கள் அம்மாவுக்கு அங்கே இருக்க முடியாது. போகிறதுக்கு ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள் கரெக்டாக இருக்கும். அதுவும் வர்றதுக்கு எங்கள் அம்மாவுக்கு காசு இருக்காது. எங்கள் அப்பா தான் போய் கூட்டிகிட்டு வரணும். எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து பஸ் செலவு போட்டு எங்களை கூட்டிகிட்டு வரும். வந்த உடனே 2 பேத்துக்கும் போகிறது தான் வரும். எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் போகிறது தான் வரும். எங்கள் அம்மா எதுக்கு எங்கள் அப்பாவோட அடிகளும் ஏச்சுகளும் இதுகளும் அந்த அவமானத்தை தாங்கிட்டு இருக்கும்போது எங்கள் பிள்ளைகளுக்காண்டி தான் எங்கள் அம்மா தாங்கிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு வெளியிலேருந்து அவமானங்களுக்கு எதுவுமே வரல. வெளியில் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வீட்டு வேலையெல்லாம் சரியாக போனாங்க. 4 பிள்ளைகளை கவனிக்கிறது. அந்த காலத்துலலாம் வாஷிங் மிஷின் கிடையாது. கிணத்துல போய் தான் தண்ணி அரைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி பைப்பெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். தண்ணி அரைச்சிட்டு வந்து எங்கள் துணிமணியெல்லாம் வைக்கணும், வீடை பெருக்கணும், வாசல் பெருக்கணும், சோறு பொங்கணும், 3 நேரத்துக்கும் இந்த சோத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கறி குழம்பு ஏதாவது பண்ணணும், துவையல் அரைக்கணும். இந்த மாதிரி வேலை சின்ன சின்ன வேலைகளாக இருக்கும். அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து வெளியாள்கள் வந்து எங்கள் கிராமங்களில் இருந்ததுனால வெளியாள்கள் வந்து நல்லா பேசுவாங்க, வைப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா பற்றி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது தவறுதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சண்டை போட்டால் அது பேசினா இதை சொன்னால் பரணி சொன்னன்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஏற்பட்ட அவமானம்லாம் எங்கள் அப்பாவால் ஏற்பட்டதான். அதனால தான் எங்கள் அம்மா வந்து அப்படியே அவமானத்தோடையே வாழ்ந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இறந்த உடனே எங்கள் அம்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அப்பா கவர்மெண்ட் வேலை பார்த்தனால அவங்க ஊருக்கு பென்ஷனை மாற்றிக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம அண்ணன் தம்பி நம்மளை கவனிப்பாங்க. அண்ணன் கிடையாது, தம்பிமார் 3 பேர், தங்கச்சி 2 பேர் இருக்காங்க அப்படின்னு எங்கள் அம்மா அங்கே போயிட்டாங்க. எங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ கடைசி பிள்ளையோட ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருந்தது, கடைசி தங்கச்சி. அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மாங்க. ஊருக்கு போனால் அங்கே எங்கள் அம்மாவை வந்து அவங்க கையில் காசு இருக்கிற வரையில் தான் அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கு அதை கொடு, நான் பின்னால் தந்துருந்தேன், 2 மாதம் தான் கழிச்சு தந்துருந்தேன், 3 மாதம் கழிச்சு தந்துருந்தேன், எனக்கு இவ்வளோ ரூபா கொடு அப்படின்னு எங்கள் அம்மாட்ட வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாட்ட அதை கொடுத்ததை கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு சண்டையிட்டு மொத்த பகை. யாரை நம்பி அங்கே போனாங்களோ அத்தனை வரை எங்கள் அம்மாவை நிந்திச்சாங்க, எங்கள் அம்மாவை ஏசினாங்க, அவமானப்படுத்தினாங்க, எல்லாம் செஞ்சாங்க பார்த்துக்கோங்க. அதனால அவமானங்கிறது ஒவ்வொருவருக்கும் சொந்த வீட்டிலேருந்து வர்றது. அந்த அவமானங்கள் வந்து அதையும் தாங்கிட்டு எங்கள் அம்மா அங்கே ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தாங்க. நாங்கள்லாம் பொட்ட பிள்ளைங்க இங்கே கட்டி கொடுத்தாச்சு. அங்கே தூரத்தில் போய் எங்கள் அம்மா பார்க்க முடியல. எங்கள் அம்மா இறக்கும்போது தான் நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு தடவை தான் போய் பார்த்தோம். எதுக்குன்னா இந்த பெண்களுக்கு வந்து கடைசி வரை அந்த அவமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருனால அப்படின்னா தன் வீட்டாரால் தான் இந்த அவமானம் இருக்கும். ஆனால் அந்த அவமானத்தினால அவங்க வந்து தொய்ந்து போக மாட்டோம். ஏன்னா பிள்ளைகளுக்காண்டி அவங்க உயிர் வாழ வேண்டிய அவசியம் இருக்குது. பிள்ளைகளுக்காண்டி, புருஷனுக்காண்டி அவர் கவனிச்சுக்கிடுவா அப்படிங்கிறதுனால ஒரு கட்டாயம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதனால் வெளியில் அவமானங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஏற்படலை. அதே மாதிரி அந்த காலத்து பெண்கள் எல்லாத்துக்குமே வெளியில் அவமானங்கள் ஏற்படாது. வீட்டில் மட்டும்தான்
அவமானங்கள் ஏற்படும். இந்த காலத்தில் பெண்கள் வெளியில் போகிறதுனால அவங்களுக்கு வெளியில் அவமானங்கள் வருது. ஆனாலும் அவங்க அதை கஷ்டத்தோடு ஜீரணிச்சுட்டு கல்லை முழுங்கின மாதிரி முழுங்கிட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அவமானங்கள் அவங்கள கூட கொஞ்சம் நெறிப்படுத்தத்தான் செய்யும் ஒழிஞ்சு அவங்கள ஒருபோதும் கீழே தள்ளாது. அதை தான் சொல்கிறேன் நான். அவமானம் நம்மளை ரொம்ப இறுக்கமாக்கி நம்மளை இன்னும் வாழ்க்கையில் முன்னேறி செல்றதுக்கு உண்டான ஒரு காரியமாக தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், எந்த அவமானத்துக்கும் நீ என்னன்னாலும் பேசிட்டு போ, நான் எனக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு வாழ்கிறவங்க ஒரு நாளும் கெட்டு போகவே மாட்டாங்க. அவங்க எப்படி வாழுதாங்களோ அந்த மாதிரி தனக்கு உண்மையாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி வாழ்கிறவங்கள யாராலையுமே அசைக்க முடியாது. அவங்களால ஒரு முன்னேற்றத்தை தொட முடியும். இதுதான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.